உண்மையிலேயே பணத்தை கொண்டு வந்திருப்பானோ? எனக்கு எப்படிடா தெரியும்? ஒருவேளை அந்த ஆள் உண்மையிலேயே பணத்தை கொண்டு வந்திருப்பானோ? எனக்கு எப்படிடா தெரியும்? நீ தானே அடிக்கடி எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லுவ. ஆமாமா, நான் நிறைய தடவை கிட்னாப் பண்ணிருக்கேன்ல. ஏய், முடிஞ்சதை விடுங்கடா. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிங்க. இப்ப நாம யாருன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? விஷயம் இந்த அளவுக்கு வந்தாச்சு. ரெண்டுல ஒண்ணு பாத்துற வேண்டியதான். ரிஸ்க் இல்லன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். கடைசியா ஒரு வேலை பண்ணி பாப்போம். நான் போய் என் ஃப்ரெண்டை பார்த்து அவ அப்பா கிட்ட பேசிட்டு வரேன். அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம் என்ன பண்ணலான்னு. இரு, தனியா போக வேண்டாம், நானும் வரேன். அந்த கடைக்கிட்ட கொஞ்சம் நிறுத்து. ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். இதை கொண்டு போய் அவனுங்களுக்கு கூட. ஓகே. டேய், நம்ம அனுவை கிட்னாப் பண்ணிட்டாங்களாடா. இப்ராஹிமோட ஆளு யாரோ குருவா. இவனை விட்டதான் அவளை விடுவேன்னு சொல்றான். அனுவை யாரும் கிட்னாப் பண்ணல. குருவோட நான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டேன். 2 கோடி ரூபாய். அக்ரிமெண்ட்லாம் ஒன்றும் தேவையில்ல. என்னால ஒத்துக்க முடியாது. அந்த ஆளை போலீஸ் கிட்ட தான் ஒப்படைக்கணும். வண்டியை திருப்ப. இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஆள்கிட்ட நான் காசு வாங்கிட்டேன். இப்ராஹிம் இருக்கிற இடத்தையும் சொல்லிட்டேன். நம்ம அங்க திரும்பி போறதுக்குள்ள இப்ராஹிம் இடத்த காலி பண்ணிடுவான். அப்போ பணம் எங்க? டிக்கில இருக்கு. யாருக்கிட்டையும் எதையும் கேட்காம நீயா முடிவு பண்ணிக்கிட்ட அப்படி? இதெல்லாம் கமிட்டி போட்டு முடிவு பண்ணலான்னு இருந்தா அதுக்குள்ள நம்ம எல்லாருக்கும் ஒரு முடிவு கட்டிடுவாங்க. அவசரத்துல அனாவசியமா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கே. அனாவசியமாவா? டேய், நான் அப்படி ஒரு முடிவு எடுக்கலனா நீ அடமானம் வச்சு உன் தங்கச்சியோட செயின், இவன் வித்த இவனோட ஸ்கூட்டர், பாபு சேட்டு கிட்ட ஃப்ளைட் டிக்கெட்ஸுக்காக நான் வாங்கின பணம், அப்புறம் காருக்காக வாங்கின பணம், இதெல்லாம் எப்படி திருப்பி கொடுக்கறது? அதுக்காக இன்னொரு கிட்னாப் பண்ண சொல்றியா? என்ன எதுவும் பதில் இல்லையா? வாயடிச்சு போயிட்டீங்களா? உன் கேள்விக்கெல்லாம் இப்ப என்கிட்ட பதில் இல்லை. அதுக்காக நீ செய்யறதெல்லாம் கரெக்ட்னு என்னால ஒத்துக்க முடியாது. நீ செய்யறது சரின்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ பண்ண. வண்டியை நிறுத்து. வண்டியை நிறுத்துறா. போட்டோம், ஹரிச்சந்திரனாவே இருக்கட்டும். ஆனா அவன் கொஞ்சம் ஓவரா போறான்டா. கொஞ்சம் வண்டி நிறுத்து. அவன் இல்லைன்னா நாங்களும் இல்லை. இஷ்டம் இல்லாதவங்க யாரும் வர வேண்டாம், தாராளமா போய்க்கங்கடா. டேய் டேய் டேய், நான் சொல்றத கேளுங்கடா. டேய் டேய், அதுல இருந்து ஒரு 75 லட்சம் ரூபாய் எடுக்கலாம். டேய், அது அது நம்ம பணம் தானடா. அதுக்கப்புறம் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிடலாம். டேய் டேய் டேய், சரி ஒரு 50 லட்சம் ரூபாய் எடுக்கலாம். சரி வேண்டாம், ஒரு 40 லட்சம் ரூபாய் எடுக்கலாம். நில்லுங்கடா நில்லுங்கடா. டேய் டேய், இந்த பாரு 38,674 ரூபா. அது எடுத்தே ஆகணும், எடுத்தே ஆகணும்டா.
அது என்ன 74 ரூபா? டேய் 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 பாக்கி பணத்தெல்லாம் விடு. சேட்டோட கார் காசை கொடுக்கலன்னா நான் இந்த ஊர்ல வாழவே முடியாது. ஓகே சொல்லுங்கடா ப்ளீஸ்டா. டேய் ஓகே சொல்லுங்கடா. டேய் ஓகேன்னு சொல்றா. டேய் டேய் ஓகேன்னு சொல்றா. ஓகேன்னு சொல்றா. டேய் மச்சான் ஓகேன்னு சொல்றா. ப்ளீஸ்டா டேய் ஓகேன்னு சொல்றா. ஓகே ஓகே தானே? ஓகே ஓகே. ஆத்தாடி, இறங்குனது எவ்வளவு நல்லதா போச்சு. நீயே பார்த்தல, கிரிமினல்ஸோட டீலிங் வச்சுக்கிட்டா இப்படிதான் நடக்கும். வா. டேய், இந்த மாதிரி சிச்சுவேஷனை தான் பேக் டு ஸ்கொயர் ஒன்னு சொல்லுவாங்களா? ஸ்கொயர் இல்லடா, சர்க்கிள். அதாவது பூஜ்ஜியம். நம்ம வாழ்க்கை பூரா பூஜ்ஜியம் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், முடிவே கிடையாது. டேய், சுத்தி பார்க்கவா வந்தீங்க? அவுத்து விடுங்கடா. பாய் பாய், டேய் சீக்கிரம் வாங்கடா. சங்கிலி அவுத்து விட ஏதாவது கிடைக்குமான்னு பாருங்க. சீக்கிரம் போங்க பாய். பாய் இனி ஒண்ணும் ஆகாது. ஓ, ச்சே. பாய், உங்களை நான் இப்படியா பார்க்கணும்? உங்களை போய் சங்கிலியில கட்டி வச்சிருக்கானுங்க. அவனுங்கள நாயை கொல்ற மாதிரி அடிச்சு கொல்லணும். இந்நேரம் அவனுங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்திருப்பாங்க பாய். அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். வாங்க வாங்க பாய், வாங்க. நானும் உங்க கூட வரேன். நாம எல்லாம் சேர்ந்தே போலாமே. ப்ளீஸ் கம் இன். அகில உலக பயங்கரவாதி கைது. இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஸ்பெஷல் ஆபீசர் நாராயணசுவாமியின் கண்ட்ரோலில் இருந்த போலீசார் இப்ராஹிமை கைது செய்தார்கள். பயங்கரவாதியை பிடித்து தருபவருக்கு 75 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்த தொகை நாராயணசுவாமிக்கு வழங்கப்பட்டது. அவனுடைய கூட்டாளிகள் இன்னும் சிலரை பிடிக்க வேண்டும் என போலீஸ் வட்டாரம் கூறுகிறது. அந்த லிஸ்ட்ல நாமளுமாடா? கண்ணன், மணி, நந்து, சுப்பிரமணியம், நீங்க தானே? ஏறுங்க ஜீப்ல, ஏறுங்கடா. குடியவன சார் விட்டுருங்க, விட்டுருங்க சார், விட்டுருங்க. நான் இல்ல. So, you are the culprits of the kidnap. Hmm? இல்ல சார், ஒரு நல்ல காரியம் செய்யலான்றதுக்காக தான். எஸ் சார், நல்ல இன்டென்ஷனோட தான் அவங்க இது செஞ்சாங்க. Very good. இத நாம நல்ல பப்ளிசிட்டி பண்ணோம். இவ்ளோ தைரியமான பசங்களை எல்லார் முன்னாலேயே வச்சு நாம பாராட்டணும். சார் ப்ளீஸ் இத பப்ளிசிட்டி பண்ணிடாதீங்க. அவனோட ஆளுங்க இன்னும் நிறைய பேர் வெளியில இருக்காங்க. இப்ராஹிம நான் பிடிச்சதா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அது அப்படியே இருக்கட்டும். இவங்களாவது சுதந்திரமா வாழட்டும். சார், இது என்னோட சின்ன ரெக்வெஸ்ட். ஓகே. இவங்களால தானே எனக்கு இந்த பணமே கிடைச்சது. ஐ டோன்ட் டிசர்வ் இட். டேக் திஸ் மணி. இட்ஸ் லீகல். கண்ணியமான வழியில வந்த பணம். கோ என்ஜாய் அண்ட் கெட் அ ஹாப்பி லைஃப். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் சார், அப்புறம் என் சார்பா ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன். சார், இவன் எஸ்ஐக்கு செலக்ட் ஆயிருக்கான். நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி அவனுக்கு ஒரு நல்ல இடத்துல போஸ்டிங் வாங்கி கொடுக்கணும். நல்ல திறமையான ஆள் சார் அவன். நாராயணன், நான் ரெக்கமெண்ட் பண்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே. வரோம் சார். வந்ததே, பணம் வந்ததே.
ஏய் இங்க சத்தம் போடக்கூடாது. போ 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 போ. ஆ. ஹலோ, யாரு? ஏய் கனகம். என்ன குழந்தை சாப்பிடலையா? சரி, கேஸ் முடிஞ்சு போச்சு. நான் அங்க வந்ததுக்கு அப்புறம் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். For more updates, like, comment, subscribe to our channel.